வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும். சரி, இன்றைக்கு இந்த தொடர்ச்சியான வீடியோ தான். நான் டிக்டாக்கை விட்டு வெளியில் போகணும், அதுக்காண்டி கணக்க வீடியோக்கள் போட்டு தள்ளணும். அப்போ தான் ஓரளவு நான் செய்கிறதுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் கட்டாயம் இதை பார்ப்பீங்க, இப்போ பார்க்காம தட்டுவீர்கள். அதை பற்றி ஓகே. சரி, இப்போ தமிழர்களுக்கு ஒரு ஆயுத போராட்டம் வேணுமா என்ற ஒரு பெரிய கேள்வி எல்லா இடம் இருக்குது. உண்மையாக எந்த விடுதலை போராட்டமும் ஒரு நாளும் அந்த விடுதலை கேட்டு நிற்கிற மக்கள்கிட்ட பலம் இல்லையண்டா வெல்லாது. பலமண்டா என்ன பலமண்டா? இராணுவ பலம், பொருளாதார பலம். இராணுவ பலம் மேலோங்கி இருந்தாலும் வெல்றதுக்கு சான்ஸ் இருக்கு, பொருளாதாரம் இருந்தாலும் வெல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் நாங்கள் வந்து இராணுவ பலம் உண்டு தமிழர்களுக்கு கட்டாயம் தேவை. என்னென்னா எங்களோட எதிரிகள் வந்து பெண்ணாம் பெரியது. உண்மையாகவே எங்களோட விடுதலையை எதிர்க்கிறதுல மேற்குலகம்தான் முன்னணி நாடு. பலர் வந்து சொல்லுவினம் சைனா, இந்தியான்னு சொன்னாலும் அது நான் என்னை பொறுத்த வரைக்கும் இதுகளை விட பெரிய எதிரி இந்த மேற்குலகம்தான். அதுக்கு பல காரணங்களை ஆராய்ஞ்சு சொல்ல முடியும். எங்கட விடுதலை, அதாவது சொல்லுவினம் அந்த நேரம் சேர் பொன் ராமநாதன் சொன்னார் நாங்கள் உண்டாயிருப்போம் என்று. இதெல்லாம் சேர் பொன் ராமநாதன் என்றாலே, சேர் என்று சொன்னாலே அவை வெள்ளையல்ன்ற திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மதித்து நடக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த காலத்தில் இந்த பட்டத்தை கொடுப்பினோம். சரியா? அப்போ அவர் அந்த காலத்தில் வெள்ளையல்ன்ற அஜெண்டாக்கு வேலை செய்த ஆக்கள். அதாவது சேர் பொன் ராமநாதன் அவையல் வந்து கொழும்பில தான் அவையல்ன்ற ஆக்டிவிட்டிஸ் தமிழ் பழைய அரசியல்வாதியின் ஆக்டிவிட்டிஸ் வந்து கொழும்பை தான் அவை அங்கே தான் வசிச்சினோம். சரி, அவர்களுக்கு உண்மையான எங்கட தமிழ் தேசத்துக்கும் பெரிய சொல்கிற அளவுக்கு தொடர்பு இருக்கா. சொந்தக்காரர் இருப்பினம் பூர்வீகம் அங்கேயா இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த பகுதியில் வெள்ளையர்களால் அந்த கிழமை கொண்டு போய் தங்களுக்கு தேவையான மாதிரி அவர்களை கல்வி பயின்று கொடுத்து அவர்களை வேலைக்கு வச்சிருந்தார்கள். சொல்ல போனால் சேவகம் செய்கிறதுக்காண்டி வச்சிருந்தார்கள். அப்போ வெள்ளக்காரரை இந்த கூட்டத்தையும் உருவாக்கின. சில பேருக்கு நான் கதைக்கிறப்போ என்ன இப்படி சேர் பொன் ராமநாதன் அப்படி சொல்கிறோன்னு சொல்லலாம். உண்மையின்படி எந்த பார்வைக்கு இவர்கள் எல்லாமே வெள்ளையலுக்கு வேலை செய்தார். அவர்கள் வெள்ளையல் கொடுத்த திட்டத்துக்கு அமையத்தான் இந்த கதைகள் எல்லாம் சொன்னது. உண்மையாக எங்களோட நீண்ட கால ஒரு புரிதல் இருக்கிற ஒரு இனத்துக்கு இல்லை, அல்லது ஒரு விடுதலை நிறைய நாடுகள் பட்டு கொண்டிருக்கிற கஷ்டத்தின் தெளிவுத்தன்மை அந்த காலத்தில் சரியா இருக்குமென்றால் இவர்கள் தமிழீழத்தை கேட்டிருப்பார்கள். இவர்கள் வந்து ஒரு அஜெண்டா பேஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு திட்டத்துக்கு அமையத்தான் அவைன்ற கருத்துக்கள் எல்லாம் அமைஞ்ச மாதிரி நான் பார்க்குறேன். இல்லையண்டா சிங்களவரோட உண்டாயிருக்கிறோம்னு சொல்ல மாட்டேன். அதே டைமுக்கு வெள்ளைக்காரன் மிக தெளிவாக கணக்க வேலைகளை இந்த நாடுகளில் செய்திருக்கிறான். இப்போ என்னண்டா, எங்கட இலங்கை மண்ணுக்கு ஒரு தைல தோட்டத்துக்கு வேற ஒரு ஆக்களை கொண்டு வர வேண்டிய தேவை உண்மையாகவே இருந்ததில்லை. அவன் மலையத்திலேருந்து மக்களை கொண்டு வரார், குடியிருக்கிறார். அவையின் வெள்ளைக்காரனை நீங்கள் சட்டியை ஆராய்ஞ்சிங்கள் என்று சொன்னால் எல்லா இடங்கள்லையும் மாறி மாறி குடியேற்றம் செய்வாங்க. கருப்ப நாட்டுக்கு எங்கட நாட்டில் இருந்து ஆக்களை கொண்டு போய் கருப்பர்களுக்கு கொமாண்ட் பண்ணி வேலை பண்ணுறதுக்காண்டி எங்கட நாட்டில் இந்தியாவிலேருந்து கொண்டு போய் கருப்பர் நாடுகள் முழுக்க போட்டார்கள். அதே மாதிரி கருப்பர்களை கொண்டு வந்து எங்கட நாட்டுக்குள்ள போட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் கருப்பர்கள் இருக்கிறார்கள், ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள். இந்த மாதிரி அவர்கள் என்னென்னா அந்த ஒரு இன சிறுபான்மையின குழுக்களை உருவாக்குறதும் அதனூடாக ஒரு ஸ்திரத்தன்மையை தனக்கு சார்பான முறையில் அதை வச்சிருக்கிறதுக்காண்டி தங்களோட கொலோனியல் மைண்ட் செட்டுக்களை வச்சிருக்கிறதுக்காண்டியும் இந்த திட்டங்களை செய்தார்கள். சரி, இதில் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழற்ற வரலாறு வெள்ளையலுக்கு வடிவாகவே தெரியும். நாங்கள் ஒரு ஆண்ட இனம், அதுக்கு எங்களுக்கு தமிழகம் நிறைய செழிப்பான வரலாறு இருக்குது, அதுக்கு மொழிக்கு இருக்குது, அதன் கலாச்சாரத்திற்கு பண்புக்கு இருக்குது. நாங்கள் எல்லாரை விட வளர்ச்சி அடைஞ்சிருந்ததை அவன் தெளிவாக கண்கூடா பார்த்துருப்பான். அதே மாதிரி ஈழத்திலையும் இதே நிலை இருக்குது. அன்றைக்குல அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்திருக்கு. நாளைக்கு இந்த கடலை சார்ந்த அந்த காலத்தில் இருந்தபடியால் இதுக்கு தமிழர்கள் விடுதலை பெற காலத்தில் தங்களுக்கு ஒரு கஷ்டமான நெருக்கடியை தரக்கூடிய ஒரு இனமாக மாறும் என்றதை உணர்ந்திருப்பான். சரியா? அதே மாதிரி அதால் எங்களோட விடுதலையை எப்படியாவது அழிக்கணும், எங்களை
ஒரு இல்லாம பண்ணணும்ன்ற ஒரு அஜெண்டாவுக்குள்ள இந்த வெள்ளக்காரர்கள் உருவாக்கினார்கள். அவர்கள் சிங்களவர்களோட வெரி க்ளோஸாக வேலை செய்து எங்கட போராட்டத்தை அழிச்சார்கள். பலர் சொல்லலாம், உண்மையாவே எங்கட கடல் போக்குவரத்தை அழிச்சதுல இந்த சிஐ என்ற புலனாய்வு தகவல் தான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த மேற்குலகம் தான் அதுக்கு நல்ல வடிவாக எங்களோட விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்து அதுக்குரிய வழிகளை செய்து பொருளாதாரத்தில் எப்படி ஆயுதத்தை எப்படி தடை பண்றெல்லாம் திட்டம் போட்டு கொடுத்து செயற்படுத்தினார்கள். சிங்களவர்களாலுங்கிற வெல்ல முடியான்றது எப்பவும். அதே மாதிரி இந்தியா தண்ட பங்குக்கு இந்தியாவுக்கு ப்ராப்ளம் என்னென்றால் தமிழ்நாடு பிரிஞ்சு போயிடும். அப்ப அவர்கள் தங்கட இதை பண்றதுக்கு எங்களை அப்ப எதிரிக்கும் எதிரி நண்பன் மாதிரி அவர்கள் எல்லாமே சேர்ந்து எங்களை அழித்தார்கள். இதுதான் உண்மை. சரி, இப்படியானவர்களுக்கு எங்களை எங்க பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கணும். தமிழர்கள் ஒரு போர்க்குணம் கொண்ட இனம், அதுல மாற்று கருத்து இல்லை. பல யுத்தங்களை அந்த காலம் சொல்லி இருக்கிறோம். எங்கள்கிட்ட பலமும் இருக்கு, பலவீனமும் இருக்கு. ரைட்டா? ஆனால் நாங்கள் யுத்தத்துல தோத்த இடத்தை பல முறையில ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. நாங்கள் எங்க இவங்கள்ட்ட தோத்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் பிரித்தாள்ற தந்திரத்துக்குள்ள அகப்பட்டு போயிருக்கிறோம். சரி, அது ஒரு பெரிய எங்களுக்கு செட்பேக் மாதிரி. இப்போ ஒரு சிங்கள இனம் ஃபுல்லாவே ஒன்று சேர்ந்து தன் சிங்கள மொழிக்காண்டி தன் ஆதிக்கத்துக்காண்டி அதிகாரத்துக்காண்டி தங்களோட அரசியலை முன்னகத்துற பக்குவம் இந்த மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா தமிழர்கள்ட்ட இருக்காண்டா இல்ல. தமிழகத்திலேயும் இதே நிலை தான். அப்ப என்னென்றால் எங்களோட வீக்கே நாங்கள் தனிச்சு நிக்கிறத கனடத்துல எங்களோட அரண் சார்ந்து நாங்கள் வளர்க்கப்பட்டபடியா எங்களுக்குள்ள பல வியாக்கியானங்களை கூறக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அப்ப இது ஒரு பெரிய ஒரு இதா இருக்குது எங்கள் தமிழர்களுக்கு. சரியா? இந்த அறம் சார்ந்து நாங்கள் வளர்க்கப்பட்டபடியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொருத்தர் கருத்துக்கள், இப்படி பல விதமானது போய் நாங்கள் ஒரு இதா நிற்கிறோம். ஆனா எங்களோட படையல் சரியான ஒரு முறையில ஒரு இதுல கட்டமைக்கப்படுற பட்சத்துல நாங்கள் ஸ்ட்ராங் ஆகலாம். அது வெள்ளக்காரருக்கும் தெரியும். விஞ்ஞான ரீதியாகவும் நாங்கள் கட்டமைப்பு செய்யறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு இந்த உலகத்துக்குள்ள. அதே டைமுக்கு நாங்கள் நவீனமயப்படுத்துற ஆயுதம் படை எல்லாம் உருவாக்குற வெள்ளமே தமிழர்கிட்ட இருக்கு. அது எப்படி இருக்குண்டா பாருங்க. இவ்வளவு நாடுகளும் சேர்ந்துதான் தமிழர்களை அழித்தம் என்று சொல்லுவோம். உண்மையாவே 83ஆம் ஆண்டுல இருந்தே ஸ்ரீலங்காவுக்கு முழு பொருளாதார கடன் ஆயுதத்தை கொடுத்தது எல்லாமே இந்த நாடுகள். சரி, அவ்வளவு கொடுத்தும் தமிழர்கள் போரிட்டு வந்தார்கள் என்றது ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இனம்தான் தமிழர்கள். அந்த யுத்தத்தை இவ்வளவு காலம் தொடர்ந்து நடத்துறதுக்கு எங்கட மக்கள் அவ்வளவு இதா செயற்பட்டிருக்கிறோம். அப்ப அப்படி ஒரு சின்ன தமிழீழம் என்ற பகுதிக்குள்ள தான் அந்த ஆயுதம் போர் உருவாகின. உண்மையாவே இதே தமிழக இளைஞர்களும் இதே ஆயுதத்தை கையில் எடுத்திருந்தா இன்றைக்கு இந்தியாவில் உலகம் எல்லாமே நாங்கள் ஒரு செகண்ட் இது மாதிரி சேர சோழ பாண்டிய காலத்துக்கு பிறகு நாங்கள் உலகத்தை ஆளக்கூடிய வல்லமைக்கு போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் போராட்ட காலத்துல உண்மையாவே தமிழகத்துக்குள்ள அப்படி ஒரு ஆயுத போராட்டத்தை முழு மூச்சோட தொடக்கிறது தமிழர்கள் தயங்கினார்கள். உண்மையாவே இது ஒரு பெரிய தோல்வி, அதாவது ஒரு பின்னடைவு. உண்மையா நாங்கள் எங்கட விடுதலையை எதிர்க்கிறதுல இந்தியா முக்கிய காரணமா இருந்தா, இந்தியாவை எதிர்க்க வேணும் என்றால் அவை எதை அவர்கள் முன்னிறுத்துறார்களோ தங்களுக்கு ஆபத்தண்டு அதை நாங்க கையில எடுக்கணும். அதை நாங்க கையில எடுக்கிறோம். அவர்கள் சொல்றார்கள் தமிழகத்துக்குள்ள ஒரு பின்னணிவாதம் வந்துடும் என்ற அந்த கோட்பாடை நகர்த்துறாரு. அவருக்கு அச்சப்படுறப்போ நீ என்னை அழிச்சா நான் அதை உருவாக்குவேன் என்று நாங்க செய்திருக்க வேணும். அதை செய்யல. ஆனால் இனிமே வரப்போற காலத்துல எங்கட பட நடவடிக்கை தமிழ் ஈழத்துல விடுதலையை கேட்கிற விட தமிழ்நாட்டுல விடுதலையை கேட்கிற உணர்வை தூண்டணும். அதே டைமுக்கு அங்கே இருந்து ஒரு பெரிய படையை கட்ட வேணும். ஏனென்றா தமிழீழத்துல இளைஞர்கள் இல்லை. இப்ப தமிழகத்துல பெரிய இளைஞர்கள் படையை கட்டுறப்போ நாங்கள் சிங்களவர்களை கொண்டு கால பகுதிக்குள்ள மட்டுமே விடலாம். ஓகே, அப்படித்தான் விட வேணும். இனிமேல் நாங்கள் இலங்கையை பிடிக்க போறோம் என்று யுத்தத்துக்கு வலிக்கிட்டால் இதே நிலைக்குத்தான் பெறணும். சரி, இந்த நாடுகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். அவைகளுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் சரியான தொழில்நுட்பத்தோட யுத்தங்களை செய்யறதுக்கு தயாராகணும். உண்மையான ஒரு ஆக்கபூர்வமான ஸ்ட்ராங்கான படையொன்றை நவீன முறைப்படுத்தப்பட்டு கட்டமைக்கணும். சரியா? அதுகள் எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி தான் தமிழன் நிலை இருக்கு. அதுல மாட்டுக்கிறதுல ஏன்னா நாங்க ஒரு ஹார்ட் ஒர்க்கான இனம். ஆனால் பலர் ஒரு கருத்தை சொல்றதை பார்த்துருக்கிறேன், எனக்கு சிரிப்பும் வருது.
எங்களோட இயலாமையும் தெரியுது. என்னென்றா விடுதலை போருக்கு பிறகு பல தலைவர்களை தமிழற்ற இது கண்டிருக்கும். பல மன்னர்களை சொல்லலாம், தலைவர்களை சொல்லலாம். தமிழர்கள் தொடர்ச்சியாகவே கண்டு வந்திருக்கான். அதில் தேசிய தலைவர் ஒரு ஸ்பெஷல் தான், அதில் மேட்டு கருத்தில். ஆனால் அதுக்கு பிறகும் நாங்கள் போராட்டம் வராது, இப்படி ஒரு மனுஷனை பார்க்கல, சஜாப்தம் போகும் என்று கதைக்கிறது எங்களோட பலகீனம். எங்கள்கிட்ட 1000 தலைவர்கள், லட்சம் தலைவர்கள் இருக்கிறார்கள். சரி, அந்த கதை நாங்கள் உருவாக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். ஓகே, தலைவரை பக்கத்துல இந்த சூழ்நிலை தான் உருவாக்குது. சரி, இப்படி அந்த சூழ்நிலை உருவாக்குறப்ப எங்கள்கிட்டையும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செயல்படணும். ரைட்டோ, நாங்கள் எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் தூக்கி போடக்கூடாது. சரியோ, எங்களுக்கு சேரன், சோழன், பாண்டியன் அவையோட ஹிஸ்டரிய முழுமையாக தெரியாது, அவன் பர்சனல் லைஃபை பற்றி தெரியும். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்டா, தலைவரை கொண்டு வந்து அவற்ற பர்சனல் லைஃப்ல அவர் இருக்கிற அந்த ஒரு இறுக்கமான இதுகளை வந்து இதை ப்ரொஜெக்ட் பண்றப்போ மற்றவர்கள் அதுக்கு ஈக்குவலா இருப்பினோம்னா அவைகளுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும், அச்சம் வரும். இதுகளை எல்லாம் கடந்து நாங்கள் போக பழகுவோம். ஒரு பட கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கியே ஆகணும். அதுதான் எங்களுக்கு விடுதலையே கொடுக்கும். அப்படி செய்யலைன்னா நாங்க பலகீனப்பட்டு போய் அந்த தெரியுமா என்ன எட்டி பார்க்கும் இல்லையா இந்த பழம் கிடைக்காதண்டா இது புளிக்குமென்று போற மாதிரி தமிழர்கள் வந்து இப்ப அந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். இது இல்லை, போராட்டம்ன்றது ஒரு தொடர்ச்சியானது. தோல்விகள் வரும் எங்கேயாவது. நீங்கள் பாருங்க, ஒரு ரேஸ் ஓடுற ஒரு ஆள் வந்து 10 ரேஸ் ஓடி இருக்கும், ஸ்கூல்ல ஓடி இருக்கும், பிரதண்ட மாவட்டத்துக்குள்ள ஓடி இருக்கும், நாட்டுக்குள்ள ஓடி இருக்கும், தோல்வியில கண்டிருக்கும். அதுல ப்ராக்டிஸ் எடுத்து 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 தான் அவர் ஒரு வின் பண்ற நிலைக்கு வந்திருப்பார் அவற்ற வாழ்க்கையில். அது ஃபுட்பால் பிளேயரா இருக்கலாம், கிரிக்கெட் பிளேயரா இருக்கலாம், யார் என்றாலும். ஓகே, தனிப்பட்ட ரீதியிலேயே வாழ்க்கை அப்படித்தான். போராட்டம் என்ற இன்றைக்கு பெரும் பெரும் பணக்காரர் எடுத்தாலும் இத்தனையோ போராட்டங்களுக்குள்ளால தான் தங்களை வளர்த்து வந்திருப்பார்கள். அதே நிலையில தான் நாங்கள் வந்து சரியா போராட்டம் தோல்வி என்றது முற்று பெற்றதில்லை. சரியா, ஒற்று நாளும் அப்படி நினைக்க கூடாது. வெற்றியும் முற்று பெற்றதில்லை, தோல்வியும் முற்று பெற்றதில்லை. சரியா, இப்ப சிங்களவர்கள் வென்றிருக்காரா, அவர்களுக்கு இதை விட எத்தனை தடவை நாங்க யுத்தத்துல ப்ரூவ் பண்ணி வென்றிருக்கிறோம். இதே திருப்பி நாங்க படைய கட்டி அமைச்சு வெல்ல முடியும். சரியா, அப்ப அந்த ஓர்மம் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை இல்லையாண்டா பிளீஸ் போங்கோ. ஓகே, தன்னம்பிக்கையோட தமிழர்